பான் வில்லிஸ் டிசீஸ் அப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. பான் வில்லிஸ் டிசீஸ்னா நத்திங் பட் டியூபர் ஸ்க்ளரோசிஸ் காம்ப்ளெக்ஸ் டிஎஸ்சி. ஸோ இது வந்து பார்த்தோம்னு சொன்னோன்னா எதனால் வருது அப்படின்னு சொன்னோம்னா 2 ஜெனட்டிக் பேசிஸ் வந்து TSC1 TSC2. TSC1 வந்து 9th குரோமோசோமில் இருக்கும், அது வந்து ப்ரோட்டீன் ஹமாட்டின் என்கோட் பண்ணும். TSC2 வந்து குரோமோசோம் 16ல் இருக்கும், டியூபரின் என்கோட் பண்ணும். இது வந்து எம்டார் பாத்துவே, அதாவது மெக்கானிஸ்டிக் டார்கெட் ஆஃப் ரப்பாமைசின் பாத்துவே ஓவர் ஆக்டிவேட் பண்ணி விட்டு செல்லில் வந்து அன்கண்ட்ரோல் செல் க்ரோத் இருக்கும், டியூமர் ஃபார்மேஷன். இது வந்து ஆட்டோசோம் டாமினன்ட் கண்டிஷன், டினோவோ மியூட்டேஷன்ஸு வரலாம். அப்புறமாட்டி இது வந்து பார்த்தோன்னு சொன்னால் என்ன நிறையா மல்டி ஆர்கன் டிசீஸு, பிரெயின், கிட்னி, ஹார்ட்டு, லங்ஸு எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும் இது ஆக்சுவலாக. அப்புறம் என்னென்னு பார்க்கலாம். பிரெயினில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் கார்டிகல் டியூபர்ஸ் ஃபார்ம் பண்ணும், அந்த டியூபர்ஸ்னால சீசஸ் வரும். அப்புறமாட்டி ஸ்மால் எப்பென்டைமலில் நாடுல்ஸ் இருக்கும், அந்த வென்ட்ரிக்கல் லைனிங்கில் இருக்கும். அடுத்து வந்து சப் எப்பென்டைமல் ஜெயின்ட் செல் ஆஸ்ட்ரோசைட்டமாக இருக்கும். அது இருக்கனால என்ன ஆகும்னா பிரெயினில் வந்து பெருசாகி சீஸை பார்த்து அடைச்சிக்கிட்டு நமக்கு வந்து ஹைட்ரோகெஃபலஸ் காஸ் பண்ணலாம், ஷீசஸ் காஸ் பண்ணுது. ஷீசஸ் வந்து 90% பேஷண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஷீசஸ், VOGT ஓகட் ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. அதில் ஷீசஸ் வந்து ஒன் ஆஃப் த காம்போனன்ட்டு. அதுக்கடுத்து இந்த இன்ஃபான்டைல் ஸ்பாசம்னு சொன்ன உடனே விகாபுட்ரன் ஞாபகம் வருது. விகாபுட்ரன் வந்து பார்த்தோன்னு சொன்னோன்னா நத்திங் பட் GABA-T, இர்ரிவர்சிபிள் இன்ஹிபிட்டர் ஆஃப் GABA-T டிரான்ஸ்மினேஸ். அதனால் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா GABAவை ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து சீசர் வராமல் இருக்கும். ஸோ வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் இன்ஃபான்டைல் ஸ்பாசம்ஸ் வந்து விகாபுட்ரன். ஓகே. அதுக்கடுத்து நியூரோ டெவலப்மெண்ட்டில் நமக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸும் இருக்கலாம், ஸ்பீச் லாங்குவேஜ் டிஸ் இருக்கலாம். ஆனால் டெர்மடாலஜிக்கலாக பார்த்தோன்னு சொன்னால் பேஷண்ட்டுக்கு வந்து ஆஷ்லீஃப் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும். அது வந்து உட்ஸ்ட்டு அப்போ தான் பார்க்க முடியும். ஹைப்போமெலண்டிக் மேக்கிள்ஸ், அப்புறம் ஃபேஸில் ஆஞ்சியோஃபைபரமா இருக்கும். அப்புறமாட்டி ஷாக்ரின்ஸ் பேச்சஸ் இருக்கும். அது வந்து என்னென்னா லோவர் பேக்கில் தான் இருக்கும் ஷாக்ரின்ஸ் பேட்ச். திக் லெதரி அண்ட் ஸ்கின் பேச்சஸ் சொல்லுவாங்க. அப்புறமாட்டி அங்கல் ஃபைபரமா நம்ம விரலுக்கு நெயில்ஸ் கீழே இருக்கும். அப்புறமாட்டி ஃபோர்ஹெட்டில் பிளாக்ஸ் இருக்கலாம். கிட்னியில் வந்து ஆஞ்சியோமைலைப்போமா, ரீனல் சிஸ்ட்டு, அப்புறமாட்டி ரீனல் செல் கஷ்டமாக இருக்கலாம். கார்டியாக்லேயும் ராப்டோபயமாக இருக்கும். கிட்னி தான் வந்து மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் டியூபர் ஸ்க்ளரோசிஸ், கிட்னி பிரச்சனை வந்துச்சுன்னா. அப்புறம் லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிம்ஃபாஞ்சியோலியோமேட்டோசிஸ், லாம். இதுக்கும் வந்து பார்த்தோன்னு சொன்னோன்னா இது வந்து சிஸ்டிக் லங் சேஞ்சஸ், நியூமோதராக்ஸ், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்லாம் காஸ் பண்ணலாம். ப்ரிடாமினென்ட்லி உமனில் தான் வரும். இதுக்கு சிரோலிமஸ் தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். அப்புறம் மல்டிஃபோக்கல் மைக்ரோநாடுலர் நியூமோசிஸ்ட் ஹைப்பர்பிளேசியா, MMPH, அது ரேர் தான். அப்புறம் கண்ணில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் ரெட்டினல் ஹமாட்டோமாஸ் இருக்கலாம், ஐக்ரோமிக் பேச்சஸ் இருக்கலாம். அப்புறம் டென்டலில் வந்து பார்த்தோன்னா டென்டல் எனாமல் பிட்ஸு, ஜிஞ்சில் ஃபைப்ரோமா. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இது சரால் பின்னாடி வந்து க்ரைட்டீரியாவில் வரும் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் டயக்னோசிஸ். அப்புறம் போன் சிஸ்ட்டு, எண்டோக்ரைன் இஷ்யூஸ் லைக் பேங்க்ராட்டிக் தைமட்டிமஸ்லாம் வரலாம். இதுதான் இப்போ வந்து வந்துச்சு டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா. 2012 வந்து இன்டர்நேஷனல் டியூபர் ஸ்க்ளரோசிஸ் காம்ப்ளெக்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் மொத்தம் மேஜர் ஃபீச்சர்ஸ் மைனர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. 10 மேஜர் ஃபீச்சர்ஸ். ஹைப்போமெலண்டிக் மேக்கிள்ஸ் மோர் தென் 3 இருக்கணும், அட்லீஸ்ட் 5 மில்லிமீட்டர் ஆச்சு இருக்கணும். NF2 மாதிரி தான். NF1 ஃபைப்ரோமாவில் வந்து மோர் தென் 3 இருக்கணும். அது ஃபோர்ஹெட்டில் பிளாக் இருக்கலாம். அடுத்து அங்கல் ஃபைப்ரோமா மோர் தென் 2. அப்புறமாட்டி ஷாக்ரின்ஸ் பேட்ச், கார்டிகல் டியூபர்ஸு, சப்போபடைமல் நாடுல்ஸு, சீகா, கார்டியாக் ராப்டோமயமா, லிம்ஃபாஞ்சியோலியோமேட்டோசிஸ், அப்புறமாட்டி ரீனல் ஆஞ்சியோமைலோபோமா. மைனரில் வந்து கன்ஃபர்டி ஸ்கின் லெஷன்ஸு, டென்டல் எனாமல் பிட்ஸ் மோர் தென் 3, இன்ட்ராவரல் ஃபைப்ரோமாஸ் மோர் தென் 2, ரெட்டினல் ஏக்ரோமிக் பேட்ச், மல்டிபிள் சினல் சிஸ்டம், நான் ரீனல் டமோட்டோமெல்லாம் இருக்கலாம். 2+1 அதான் வந்து மேட்ரு. 2 மேஜர் 1 மைனர். அடுத்து மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம், ஷீசர் கேண்டபிள் ட்ரக்ஸ் நான் அப்போ சொல்லிட்டு வேகாப்பட்டிருந்தா இதுன்னு சொல்லிட்டு. ரிஃப்ராக்டிவ் கேசஸ்க்கு நம்ம VNS பண்ணலாம், வேகஸ் நெக்ஷன் பண்ணலாம். சீகாக்ஸ்க்கு வந்து எம்டார் இன்ஹிபிட்டர்ஸ், எவரலிமஸ் கொடுக்கலாம். டெவலப்மெண்ட்டில் இருந்துச்சு அப்புறம் சொன்னால் ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி அதெல்லாம் கொடுக்கலாம். அப்புறமாட்டி டெர்மடாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபேஷியலுக்கு எம்டார் டாப்பிக்கலாக போடலாம். அங்கல் ஃபைப்ரோஸ்க்கு சர்ஜிக்கல் ரிமூவ் பண்ணலாம். ஏஞ்சல் எப்போ இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ராசஸ் தான். இல்லைனா எம்புலைசேஷன் லார்ஜ் டியூமர்ஸ்க்கு எம்புலைசேஷன் பண்ணலாம். கார்டியாக்கு வந்து கண்ணா தானாக ரெக்ரெசான் போட்டிருக்காங்க, சிம்டமெட்டிக்காக ட்ரீட் பண்ணிக்கலாம். பல்மரி மேனேஜ்மெண்ட் லேம் சொல்லிட்டு அதுக்கு எம்டார் தான், சிரோலிமஸ் தான். நான் ஃபேமிலி என்கோடிங் பண்ணணும். அப்புறமாட்டி இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட் வந்து TSC1 TSC2 ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த இது அது ஒரு விஷயம் முக்கியமானது. ஆன்கோயிங் ரிசர்ச் வந்து ஜீன் தெரப்பி இருக்குது, பயோமார்க்கர்ஸு ஏதாவது இருக்கா என்னென்னு பார்க்குறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. இப்போ முன்னாடி பெகாபட்ரன் டோஸ் வந்து பார்த்தோன்னா 50 mg/kg/day. அது வந்து ஆப்தல்மிக் எக்ஸாமினேஷன் பார்த்துக்கணும். ரிஸ்க் டாக்ஸிசிட்டி இருக்குது, அதை பார்த்துக்கணும். அப்புறம் கிட்டோஜெனிடைடு வேகஸ்டிம் சேப்லப் சர்ஜரி தேவைப்பட்டா பண்ணிக்கலாம். அப்புறமாட்டி சீகாக்கு எம்டார் மெடிஸ் தான் பார்த்தா, சிவரலிமஸ். அது வரலிமஸ் வந்து 0.5 mg/m²/day, இல்லைன்னா 10 mg/day ஃபார் அடல்ட்ஸு. சிரோலிமஸ் வந்து 1 to 2 mg/m²/day. பெருசாக இருந்துச்சுன்னா ரெசெக்ஷன் பண்ணணும். அப்புறம் ஆட்டிசம்க்கு முன்னாடி சொல்லியாச்சு. இதெல்லாம் ஓட்டு தான் ஒன்றுக்கு எல்லாத்துக்கும் வரலிமஸ் தான். ஹார்ட்டுக்கு கார்டியாக் டிவைஸ்க்கு அரித்திமே ஹார்ட் ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா பீட்டா பிளாக்கர்ஸ் பரப்பனால் கொடுத்துக்கலாம். அப்புறம் லங்ஸுக்கும் சிரோலிமஸ் தான். லங்ஸு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸாக வென்டிலேட்டர் போட்டுக்கலாம். குள்ளாருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. டென்டிஸ்ட்டில் எனாமலில் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மானிட்டரிங் பிரெயின் MRI எவ்ரி 1 to 3 years ஃபார் சிகார் நியூ டியூபர்ஸு. அப்புறம் அல்ட்ராசவுண்ட் ஃபார் ஆஞ்சலைப்பமா, சிஸ்டிங் பெருசாக இருக்கா, கார்டியாக் ஃபார் அப்டோமயமா, பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஃபார் லேமு.
அப்புறமா டெர்மட்டாலஜிக்கல் மெஷின்ஸ் கிளினிக்கெலாம் பண்ணால் ஆஃப்தமெக்லாஜிஸ்ட்டும் இயர்லி ஒன்ஸ் பண்ணணும். அவனுக்கு ஜெனடிக் கவுன்சிலிங் வந்து பார்த்தோம்னா 50% ஒரு பேரண்ட்டுக்கு இருந்தனா 50% கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1 to 2% இப்போ போத் ஆர் நாட் டினோவோனா பேரண்ட்ஸ்க்கு இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு 1 to 2% வரலாம். சைக்காலஜி சப்போர்ட், எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் இது தான் எல்லாம் எதாவது சொல்லியிருக்காங்க. டோஸ் இதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க.